பூஜை அறையில இந்த ஒரு பொருள் பர்டிகுலரா இருந்தது அப்படின்னா நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு என்ன பொருள் வைக்கலாம்? அதுல பூஜை அறை அப்படின்றது எதை குறிக்கும் அப்படின்னா ஆகாய பூதத்தை குறிக்கக்கூடியது. பொதுவா ஆகாய பூதம் நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா மற்ற 4 பூதங்களை கட்டுப்படுத்துற பூதமாக எது இருக்கிறதுனா இந்த ஆகாய பூதம் தான் இருக்கிறது. நம்ம விளக்கு அப்படின்றத பித்தளைன்னு வைத்திருப்போம், வெள்ளின்னு வைத்திருப்போம். அதுக்கு மேல பெரிய பணக்காரர்கள் தங்கத்துல கூட வைத்திருக்கலாம். இப்ப இந்த பித்தளை, வெள்ளி இதெல்லாம் எதிலிருந்து எடுக்கப்படுகிறது என்றால் சரியா புரிஞ்சுக்கிட்டவங்க யார் அப்படின்னா மதுரையில் வாழக்கூடிய மக்கள். நீங்க நம்ம எல்லாருமே சென்னை வட்டாரத்துல, கும்பகோணம் வட்டாரத்துல கவனிச்சு பார்த்தோம்னா காமாட்சி விளக்கு தான் எடுத்துட்டு வருவோம். சூப்பரான ரிசல்ட் இருக்கும். ஸோ இப்போ முதல்ல பூஜை அறை நம்ம வீட்டில் எப்படி இருக்கணும்ன்ற ஒரு கான்செப்டுக்கு வாங்க. கேதுவை நீச்சப்படுத்தக்கூடிய ஒரு வகுப்பை நம்ம சிவஸ்கந்தா ஜோதிட குருகுலம் என்ன பண்ணுதுன்னா அறிமுகப்படுத்துது. இது 2 நாள் வகுப்பு. இது ஏப்ரல் 26, 27 காலையில பிரம்ம முகூர்த்தத்துல 4 மணியிலிருந்து 6 மணி வரை 2 மணி நேர வகுப்பு. இந்த வகுப்புல கேது பகவான் எதனால் நம்மோடு இணைகிறார், அவர் வந்தா நமக்கு ஏற்படுற கெடுபலன்கள் என்ன, அவர் ஒருவேளை இப்படிதான் என் வாழ்க்கை இருக்கு, அதை நான் சரி பண்ணி என் குடும்பத்தோட நான் நல்லா வாழணும்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்றதுக்கான முழு தெளிவான விளக்கம் இந்த வகுப்புல கொடுக்கப்பட இருக்கிறது. வாழ்க்கையில மகிழ்ச்சியை தேடுற உருவாக்கிக்க தெரியலன்னு யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்களாம் இந்த வகுப்பை அட்டன் பண்ணா போதும். வணக்கம் குருஜி. ஸ்ரீ குருப்யோ நமஹா, ஸ்ரீ மாத்ரே நமஹா, ஓம் அகத்தீசாயை நமஹா. இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். வணக்கம் குருஜி. இன்னைக்கான டாபிக் என்னன்னா பூஜை அறையை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். நிறைய புரிதல் நீங்க சொல்றதால மக்களுக்கு ஏற்பட்டிருக்கு. பூஜை அறைனா இப்படிதான் இருக்கணும், எப்படி போட்டோஸ்லாம் நம்ம பயன்படுத்தணும், என்ன மாதிரி வாசனைகள் அதுல இருக்கணும் அப்படின்னு நிறைய பேசியிருக்கோம். பூஜை அறையில இந்த ஒரு பொருள் பர்டிகுலரா இருந்தது அப்படின்னா நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு என்ன பொருள் வைக்கலாம்? அதாவதுமா இப்ப பூஜை அறை அப்படின்றது நம்ம பஞ்சபூதத்தை பத்தி தான் நிறைய பேசிக்கிட்டே வரோம். அதுல பூஜை அறை அப்படின்றது எதை குறிக்கும் அப்படின்னா ஆகாய பூதத்தை குறிக்கக்கூடியது. பொதுவா ஆகாய பூதம் நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா மற்ற 4 பூதங்களை கட்டுப்படுத்துற பூதமாக எது இருக்கிறதுனா இந்த ஆகாய பூதம் தான் இருக்கிறது. அதன் அடிப்படையில நெருப்பு, நிலம், காற்று, நீர் இந்த 4ம் யாரோடு கட்டுப்பட்டது? ஆகாயத்தோடு கட்டுப்பட்டது. இப்ப ஆகாய பூதத்தின் வடிவாக நமக்கு இருப்பது தான் பாத்தீங்க அப்படின்னா தெய்வ படம். ஆகாய பூதத்தின் வடிவாக இருக்கிறதா என்ன? தெய்வ படம். ஆகாயம் ஒண்ணு இருக்கா, நிறைய இருக்கா? ஒண்ணுதான். சரி, அப்ப நமக்குரிய தெய்வமும் எப்படி இருக்கணும்னா இஷ்ட தெய்வத்தை வீட்டில் வைத்து வழிபடுவதும் குல தெய்வத்தை ஆலயம் சென்று வழிபடுவதும் சிறப்பு. காரணம் என்ன அப்படின்னா கேட்டதெல்லாம் கொடுப்பது பிரபஞ்சம், பிரபஞ்சம்னு சொல்லுவோம். நம்ம கேட்கிறத கொடுக்கறதுக்கு ஒருத்தரை நம்ம பிடிச்சாலே போதும். ஆகாயம் என்பது ஒண்ணுதான், சூரியன் ஒண்ணுதான், சந்திரன் ஒண்ணுதான். சோ நம்ம எந்த தெய்வத்தை பிடிக்கிறோமோ அந்த தெய்வத்தை கடைசி வரையும் இறுதியாக உறுதியாக நம்ம என்ன பண்ணணும்னா பிடிக்கணும். மற்ற எல்லா விஷயத்துக்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மற்ற தெய்வங்களை ஆலயத்துல போய் நாடிடலாம். நம்ம அம்மா என்னைக்குமே நம்ம அம்மா தான். சின்னம்மா, பெரியம்மா, அத்தை இவங்களை எல்லாரையுமே நம்ம போய் தேவைகளுக்கு தான் பயன்படுத்திப்போமே தவிர நம்ம அம்மா கிட்டதான் எல்லா பிரச்சனைகளையும் நம்ம என்ன பண்ணுவோம், முழுமையாக சொல்லுவோம். முதல் விஷயம், ஒரு பூஜை அறையில ஒரே ஒரு தெய்வ படம், அது சிவனுடைய குடும்ப படமாக இருக்கலாம், மகாலட்சுமி படமாக இருக்கலாம், இல்லது வைஷ்ணவராக இருந்தால் பாத்தீங்கன்னா பெருமாள் வச்சுக்கலாம். உங்களுக்கு எது இதுவோ ஒரு தெய்வத்தை, உங்க இஷ்ட தெய்வத்தை மனதார வைப்பது தான் என்ன பொறுத்தளவுல சிறந்தது. அதுக்கப்புறம் தான் மற்றது எல்லாமே. அவர் எந்த படம் உங்களுடைய பூஜை அறையில் பெரிதாக இருக்கிறதோ அந்த 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 தெய்வம் தான் உங்களுக்கு ஆகாய பூதத்தின் வடிவில் வேலை செய்யுதுன்னு அர்த்தம். இது முதல் விஷயம். இரண்டாவது பாத்தீங்கன்னா நெருப்பு பூதம் பூஜை அறையில குறையாம இருக்கணும். ஏன்னா நெருப்பு பூதமும் ஆகாய பூதமும் தான் நம் பாவத்தை பொடி பொடி ஆக்குவது. அப்ப நெருப்பு பூதம் அப்படின்றதுலயே நாம பஞ்சபூதத்தையும் கொண்டு நிறுத்த முடியும். அப்ப நெருப்பு பூதத்துல பஞ்சபூதத்தை கொண்டு நிறுத்தணும்னா 5 முக தீபம் ஏற்றுவது அவசியமான ஒன்று. இந்த நெருப்பு பூதத்துக்கும் குத்து விளக்கிற்கும் நிறைய தொடர்பு இருக்கிறது. நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா ஒரு குத்து விளக்கும் ஒன்று, பஞ்சபூதங்கள் இணையறதும் ஒன்றாக இருக்கிறது. அது எப்படி நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா பொதுவா நம்ம விளக்கு அப்படின்றத
பித்தளைன்னு வைத்திருப்போம், வெள்ளின்னு வைத்திருப்போம். அதுக்கு மேல பெரிய பணக்காரர்கள் தங்கத்துல கூட வைத்திருக்கலாம். இப்ப இந்த பித்தளை, வெள்ளி இதெல்லாம் எதிலிருந்து எடுக்கப்படுகிறது என்றால் மண்ணில் இருக்கக்கூடிய தாதுக்களை உலர்த்தி தான் என்ன பண்றாங்கன்னா கனிமங்களாக என்ன பண்றாங்கன்னா எடுக்கிறாங்க. அது உண்மைதானே? அப்ப அந்த விளக்கு அப்படின்றதே என்ன பண்ணுகிறது அப்படின்னா இந்த இடத்துல வந்து நிலபூதமாக வேலை செய்யுது. அதுல விடக்கூடிய நெய் இருக்குல்ல, அது வந்து பாத்தீங்கன்னா நீர்பூதமாக வேலை செய்கிறது. அதுல போடக்கூடிய திரி இருக்கு இல்லையா, இது வந்து காற்று பூதமாக வேலை செய்கிறது. அதே போல வந்து அந்த சுடர் இருக்கு இல்லையா, இந்த சுடரும் அதுல அந்த அசைகிற தன்மையும் மேல் நோக்கி எரியறதும் ஆகாய பூதத்தோடு தொடர்புடையதாகுது. அப்போ அந்த 5 முக குத்து விளக்கு பஞ்சபூதத்தை சமநிலைப்படுத்துது. ஸோ பஞ்சபூதம் சமநிலை அடையும் இடமே வீட்டுடைய குத்து விளக்கு பூஜை அறையும் இருக்கிற இடம் தான். இதை சரியா புரிஞ்சுக்கிட்டவங்க யார் அப்படின்னா மதுரையில் வாழக்கூடிய மக்கள். நீங்க நம்ம எல்லாருமே சென்னை வட்டாரத்துல, கும்பகோணம் வட்டாரத்துல கவனிச்சு பார்த்தோம்னா காமாட்சி விளக்கு தான் எடுத்துட்டு வருவோம். ஆனா மதுரை வட்டாரங்கள், தென் மாவட்டங்களை நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா அவங்க குத்து விளக்கை தான் என்ன பண்ணுவாங்கன்னா எடுத்துட்டு போவாங்க. குத்து விளக்குன்றத நீங்க அப்படியே ஒரு உருவகப்படுத்தி பார்த்தீங்கன்னா நின்ற நிலை மகாலட்சுமியாக இங்க உருவகப்படுத்துகிறோம். ஒரு பெண் வந்து நின்ற நிலையில இருக்கிறதோ ஒரு குத்து விளக்கும் ஒன்றுதான். அப்போ ஒரு தெய்வ படம், ஒரு 5 முக குத்து விளக்கு. இதுலயே ஒரு கேள்வி வரும், 2 குத்து விளக்க ஏத்தலாமா, 3 குத்து விளக்க ஏத்தலாமா? ஒரு குத்து விளக்குல 5 முகம் இருக்கிறது என்பதே சிறப்பு தான். நீங்க பழைய படங்கள் எல்லாத்துலயுமே பாருங்க, ஒரு குத்து விளக்கு தான் மேக்சிமம் என்ன இருக்கும்னா பூஜையில வைக்கப்பட்டிருப்பாங்க. அப்ப என்ன பண்ணும்னா ஒரு பூஜை அறையில நமக்கு பிடித்த இஷ்ட தெய்வத்தினுடைய படத்தை சிறப்பா வரைஞ்சிருக்கணும். கூட வந்து இந்த 5 முக குத்து விளக்கு என்பது இருக்கணும். அதுல தினசரி என்ன பண்ணணும்னா நெய் விட்டு 5 முக தீபம் ஏற்றும் பொழுது இது மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். ஒன்னே ஒண்ணு, இதை ஏத்திட்டு நம் துன்பத்தை எல்லாத்தையுமே புலம்பிட்டு வந்தா முடிஞ்சு போச்சு. நம்ம சொல்லணும்னா வீட்டிலேயே ரொம்ப நெகட்டிவிட்டியான இடமே வீட்டோடைய பூஜை அறை தான். காரணம் என்னன்னா நம் உணர்வுகளை எல்லாத்தையுமே கொற்ற இடம். அப்போ அந்த விளக்குகளை தினசரி ஏற்றாத விட்டுட்டோம்னா இந்த நெகட்டிவிட்டியை அடுத்த நாள் நம்மளை என்ன பண்ணிடும்னா அஃபெக்ட் பண்ணிடும். நிறைய பேர் சொல்லுவாங்க, என்னால ஒரு நாள் பூஜை பண்றேன், அடுத்த நாள் எழுந்து பண்ண முடியல. இப்படி பண்ண முடியல, உடம்பு வலிக்குதுனாலே உங்க வீட்டுல நீங்க நிறைய தெய்வ படங்களை வச்சிருக்கீங்கன்னு தான் அர்த்தம். நான் என் தெய்வத்துக்கு பூ போட்டுட்டு அதை முடிச்சுட்டு வெளியே வருவதற்கு எனக்கு 3 மணி நேரம் ஆகும்னு ஒரு வீட்டுல ஒரு அம்மா சொல்லுதுன்னு வச்சுப்போமே, அந்த அம்மாவுக்கு தான் உடம்புல இருக்கிற அத்தனை நோய் இருக்குன்னு அர்த்தம். காரணம் என்னன்னா நிறைய தெய்வ படங்கள் ஆகாய பூதத்தின் வெளிப்பாடு. அப்ப ஆகாய பூதம் என்ன பண்ணும்னா இந்த பூமி வாழ்க்கையில கேட்கிற எதையுமே உங்களுக்கு தராது. எது தேவையோ அது வந்து நமக்கு தராது. பூமியில இருக்கிற பிள்ளைகளை பத்தி கேட்டாலோ, உறவுகளை பத்தி கேட்டாலோ, பணத்தை பத்தி கேட்டாலோ தராது. ஒரு படம் இருக்கு, அழகா ஒரு மலர் வைக்கிறீங்க, 5 முக தீபம் ஏத்துறீங்க, உங்களுக்குன்னு ஒரு பாராயணத்தை படிக்கிறீங்க, வணங்கி விழுந்து அம்பாள் கிட்ட வணங்குறீங்கன்னும் போது சூப்பரான ரிசல்ட் இருக்கும். ஸோ இப்போ முதல்ல பூஜை அறை நம்ம வீட்டில் எப்படி இருக்கணுன்ற ஒரு கான்செப்டுக்கு வாங்க. 5 பூதமும் நமக்கு முக்கியம். அந்த 5 பூதத்துல ஆகாய பூத வேலை செய்யற டைம் எதுனா பிரம்ம முகூர்த்த காலகட்டம் தான். பிரெயின் கரெக்டா ஒர்க் ஆகிற டைம். இப்போ பூஜை பண்றது ஒண்ணுதான், ஒரு மெடிடேஷன் பண்றது ஒண்ணுதான், பிராணாயாமம் பண்றது ஒண்ணுதான், வீட்டுல விளக்கேத்துறதுன்றது ஒண்ணுதான். அப்போ அதனாலதான் பிரம்ம முகூர்த்தத்துல விளக்கேத்துனா கேட்டது கிடைக்கும்னு சொல்லுவாங்க. விளக்கேத்துனான்னு தான் சொல்லியிருக்காங்க. விளக்கேத்திட்டு அடுத்த கட்ட வேலையை நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிடலாம், பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அப்போ பஞ்சபூதத்துல ஆகாய பூத வடிவம் பூஜை அறை, நெருப்பு பூதத்தினுடைய வடிவம் வந்து சமையலறை, நீர் பூதத்தினுடைய வடிவம் என்பது வரவேற்பறை, காற்று பூதத்தினுடைய வடிவம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நாம வந்து குழந்தைகள் படுத்து உறங்கக்கூடிய அறை. ஏன்னா அவங்க படிச்சு அடுத்தடுத்து வளரணும், வேற இடத்துக்கு போகணும் இல்லையா, அது குழந்தைகள் படுக்கிற அறை. நிலபூதம் என்பது வந்து பாத்தீங்கன்னா நம்ம அதாவது வந்து பாத்தீங்கன்னா படுத்து உறங்கக்கூடிய இடம். இப்படி பஞ்சபூதத்தையுமே நம்ம என்ன பண்ணணும்னா பேலன்ஸ் பண்ணணும். இதுல எதுல நீங்க அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்றீங்களோ அந்த பூதம் உங்க வீட்டுல ரொம்ப வேலை செய்யுதுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? ரொம்ப வேலை செய்யும் பொழுது அது நோயாக மாறுகிறது. ரொம்ப சாப்பிட்டாலும் நோய் தானே, ரொம்ப தூங்கினாலும் நோய் தானே, ரொம்ப பூஜை பண்ணாலும் நோய் தானே, வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருந்தாலும் அது பிரச்சனை தானே, எது அதிகமானாலும் பிரச்சனை. இதை அழகா நம்ம என்ன பண்ணிக்கணும்னா பேலன்ஸ் பண்ணிக்கணும். இதை பேலன்ஸ் பண்றதுக்கு தான் வீட்டுல 5 முக குத்து விளக்கு. அவ்வளவுதான். இந்த 5 முக குத்து விளக்க ஒரு பெண் குனிந்து ஏற்றி அந்த சுடர் அவள் முகத்தில் படுகின்ற பட்சத்தில் இந்த 5 விஷயத்திலயுமே அவள் பேலன்ஸ் ஆயிடுவா. அந்த வீட்டை ஹாப்பி ஆக்கிடுவாங்க. 5 பூதங்களுமே அவங்களுக்கு பேலன்ஸ் ஆயிடும்.
அதனால காமாட்சி விளக்கு இருக்கிறபடி இருக்கட்டும். அது ஒத்தப்படையா ரெட்டப்படையா, எத்தனை திரி, எத்தனை தீபம், எத்தனை சுழற்சி, அதெல்லாம் இருக்கட்டும். எங்க பரம்பரையில 2 விளக்கு ஏத்துவோம் 3 விளக்கா ஏத்துவோன்றதெல்லாம் இருக்கட்டும். என்ன பொறுத்தளவுல தினசரி வீட்டில் 5 முக தீபம், ஒரு காமாட்சி விளக்கு பாரம்பரியத்தில் ஏற்றுபவர்கள், ஒரு தெய்வப்படம், அது அழகான மலர் வச்சுட்டு ஒரு ஸ்லோகத்தை சொல்லி முடிச்சுட்டு இன்றைய நாள் நல்லா இருக்கணும், ஹாப்பியா இருக்கணும், சிறப்பா இருக்கணும்னு நேற்றையதை மறைந்து இன்றைய தொடக்கம் புதிய பிறப்பாவே இருக்கணும்னு வேண்டவங்களுக்கு தான் பூஜை அறையா இருக்கும். புரியுதுங்களா? இல்லைன்னா உங்களுக்கு ஒரு நல்ல விஷயமே நடக்கட்டுமே, நீங்க யாரால எந்த தெய்வத்தால நடந்ததுன்னு நம்புவீங்க சொல்லுங்க. இப்ப முருகப்பெருமானுக்குன்னு ஒரு விஷயத்த வந்துட்டோம்னா எது நடந்தாலும் அது முருகனாக சரணாகதி தத்துவம். ஒரு நாளைக்கு 5 கோவில் போறீங்க, 5 கோவில்ல எந்த தெய்வம் அதை நடத்தி வச்சதுன்னு நீங்க நம்புவீங்க? குழப்பமாகுது இல்லையா? அப்போ குழப்பத்தினுடைய வெளிப்பாடுதான் ஒரு தெய்வத்தை பிடிக்காம எல்லா தெய்வத்தையுமே பிடிச்சு வாழ்றது. நல்லா கவனிச்சு பாருங்களேன். எனக்கு எல்லா சாமியும் பிடிக்கிறேன்னு சொல்ற ஒரு ஆளு வாழ்க்கையில இந்த பூமி வாழ்க்கையை உருப்படியா செஞ்சிருக்கிறதா சரித்திரமே இருக்காது. எங்க திரும்பினாலும் நான் ஒரு தெய்வத்தை தான் முன்னிறுத்துவேன்னு அந்த உறுதியில மாறாம இருக்கிற நபர் இந்த பூமி வாழ்க்கையை ஜெயிச்சிருப்பார். இதுதான் வித்தியாசம். ஸோ ஆன்மீகத்தை கூட சுயநலமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டாம். அதில் உண்மையான அன்பு இருக்கணும், உறுதித்தன்மை இருக்கணும். அது இருந்துட்டாலே எல்லா தெய்வமும் நமக்கு துணை இருக்கும். இதுதான் அந்த பூஜை அறையில வைக்கக்கூடிய அதிர்ஷ்டமான பொருள். அப்படி சொன்னதா பீப்புளுக்கு புரியும். ரொம்ப சிறப்பு, ரொம்ப அழகா சொன்னீங்க. என்ன பொருள் அப்படின்னு எல்லாரும் கேட்பாங்க. கண்டிப்பா 5 முக குத்து விளக்கு அப்படின்றத ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இனிமே வரக்கூடிய காலங்கள்ல செய்யக்கூடிய வழிபாடுகள் இந்த மாதிரி அமையட்டும். அற்புதமா சொன்னீங்க குருஜி. நன்றி. நல்லதுமா. வெற்றிவேல் முருகா. இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா இதை கண்டிப்பா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. குபேரரை பத்தி அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும். மறக்காம ஆன்மீக பரிகாரம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். கேதுவை நீச்சப்படுத்துவது எப்படி, மகாலட்சுமி கடாட்சம் நமக்கு எப்படி கிடைக்கும், நம்ம எப்படியெல்லாம் இருந்தா மகாலட்சுமி தாயார் நம்ம இல்லம் தேடி வருவாங்க. நிறைய பதிவுகள் நம்ம பேசியிருப்போம். மகாலட்சுமி இல்லம் தேடி வர இதை செய்யுங்க. அதை நீங்களே டைரக்டா இந்த கிளாஸ் மூலமா கத்துக்க போறீங்க. குருஜி உங்களுக்கு கத்துக் கொடுக்க போறாங்க. 2 நாள் தான் இந்த வகுப்பு. கண்டிப்பா மிஸ் பண்ணிடாம இந்த வகுப்புல ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி வகுப்போட முழு விவரங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஆன்லைன் கிளாஸை நீங்க அட்டன் பண்ணலாம். எங்க இருந்தாலும் தாராளமா ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணலாம். ஸோ யாருக்கெல்லாம் தேவையோ பயன்படுத்திக்கோங்க.